ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து 2 பார்ட் முடிச்சாச்சு. இப்போ 3வது பார்ட்டு இந்த கிளிக்கு நம்ம பஞ்சவர்ண கிளிக்கு என்ன பண்ண போறோம்? ரெக்க செய்ய போறோம். இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு ரெக்க செய்ய போறோம். இப்போ வந்து இங்க பாருங்க, ஒரு ரெக்க நான் போட்டேன். இந்த கலர் வச்சிருக்கேன். பஞ்சவர்ண கிளிக்கு இப்படி வரும் ரெக்க. இந்த கலரும் எல்லோவும் ப்ளூவும் எடுத்திருக்கேன். மேலே இப்படி மடக்கி இப்படி வைப்போம். இந்த வாலு வந்து ரெட் கலரு, ரெக்க வந்து ப்ளூ கலர்ல இப்படி வச்சிருக்கேன். இப்படி வைக்க போறேன். இந்த இது நம்ம எப்படி ரெக்க செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெக்க பகுதி நம்ம செய்யறதுக்கு இந்த வந்து பேசிக் பிட் நம்ம சொல்லுவோம் இல்லையா? 6 மணி, 5 மணி, அதுக்கப்புறம் 3வது லைன் வந்து ஃபுல்லா வந்து எல்லாத்துலயும் 3 மணி தான் கோக்கணும். இங்க பாருங்க, எல்லாத்துலயும் நம்ம 3 மணி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு அந்த கூறு பாகத்துல வரும்போது 6 மணி, அதுக்கப்புறமெல்லாம் வந்து 5 மணி. இப்போ வந்து 3வது பாகம் வரும்போது எல்லாமே 3 மணி தான் கோக்கணும். ஒரே மாரி வரும். இப்ப நான் கோக்கும்போது சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த சைடு ரெக்க வரும்போது, இங்க பாருங்க. இந்த சைடு இப்படி வந்து இப்படி வளைஞ்சு வரும். இப்படி வளைஞ்சு வரும். இந்த சைடு ஒரே மாரி இருக்கணும். இது உள் பாகம். ஒரே மாரி இருக்கணும். 6 செஞ்சுட்டு, கடைசியில இந்த இதுவரைக்கும் நம்ம வந்து ரவுண்டு முடிப்போம். எப்பயுமே 3 பாகமா ரவுண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஒரு பாகத்துல ஏதாச்சும் ஒரு பாகத்துல இந்த சைடு 1, 2, 3 இப்படி இருக்கு பார்த்தீங்க. இப்படி அந்த அருங்கோண சைடு எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதுல வந்து 3 மணி 1, 2, 3, 4 4 ரவுண்டு. இந்த சைடு நீங்க எடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த மாரி நீங்க அந்த சைடுலாம் எடுத்துக்கிட்டு, நான் இந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு கலர் குடுத்துருக்கேன். இதுவரைக்கும் மஞ்ச மணி, இதுவரைக்கும் ப்ளூ கலர் குடுத்துருக்கேன். நீங்க எந்த கலர் குடுத்துக்கணுமோ குடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 மணி ரவுண்ட் 1, 2, 3, 4 பாருங்க. இது வந்து இதோட சேர்ந்தது. இந்த ப்ளூ வந்து இந்த ரவுண்டோட சேர்ந்தது. இந்த பாகம் ரவுண்டு இப்படி வரும். ஃபுல் ரவுண்டு 3 ரவுண்டு போடணும். 1, 2, 3 நான் சொல்லித் தரேன். 3வது ரவுண்டு மட்டும் எல்லாம் ஒரே மணியா கோக்கணும். ஒரே மாரி இருக்கும். 2வது மணி 5 மணி, 6 மணி கோக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஒரு ரவுண்டுல கீழ்பாகத்து ரெக்கைக்கு 4 மணி பூ. 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் 3 மணி. 4 மணிலயே 3 ரோ. அடுத்து 2 ரோ. அப்புறமா 1 ரோ. முடிச்சுட்டீங்கன்னா, இது ஈஸி தான் இது. ஒண்ணு குறைச்சு வரும். இது மேல் பாகம் ஒரே மாரி வரும். நான் காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு 6 மணிக்கு கோக்கணும். அடுத்தது இந்த ஒயர்ல 5 மணிக்கு கோக்கணும். ஃபர்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5 ஏற்கனவே 1 மணி ஒயர்ல இருக்கு. அதனால 5 மணி. பாருங்க 5 மணி. இப்ப பக்கத்துல ஒரு மணியில விட்டுட்டு 4 மணிக்கு கோக்கணும். காலுக்கு வந்து 2 மணியில இருக்கு. 4 மணிக்கு கோக்கணும். இப்ப பாருங்க. இப்போ 4 மணிக்கு கோக்குறேன். நாலு மணிக்கு கோக்குறேன். பக்கத்துல விட்டுட்டு எல்லாமே 6 மணி கணக்கு. நம்ம ஒயர் பக்கத்துல விட்டுட்டீங்கன்னா 4 மணி. ஏற்கனவே ஒயர்ல 2 மணி இருக்கு. ஆனா 4 மணி. பாருங்க 4 மணி. நான் இந்த மாரி ரவுண்டு வந்து நெறைய இதுல போட்டிருக்கேன். அதே மாடல் தான்.
பக்கத்தில் ஒரு ஒயரில் விட்டுட்டு 4 மணி கோக்கணும். இப்போ பாருங்க, இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுருக்கேன். அதே 4 மணி தான். பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ 2 மணியில் விடணும். கடைசி வந்து இந்த இது முடிக்க போகிறோம். 2 மணியில் விட்டுட்டு 3 மணிக்கு கோக்கணும். 2 மணியில் விட்டுட்டேன். இப்போ 3 மணிக்கு கோக்கணும். பாருங்க, 3 மணிக்கு கோத்தாச்சு. அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு இந்த ரவுண்டு. இப்போ நீங்கள் அடுத்த ரவுண்ட் தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இந்த கூர் முனையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதிலலாம் நம்ம 3 மணி தான் கோக்கணும் எப்போதும் போல். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்போ 2 போட்டிருக்கேன். 2 மணியில் ஏறிட்டு இப்போ 4 மணிக்கு கோக்கணும். 6 மணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 மணியில் விட்டுட்டு 4 மணிக்கு கோக்குறேன். அடுத்த ரவுண்டு. இப்போ வந்து இந்த கூர் முனை வருது பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம 5 மணி தான் கோக்கணும். இது ஒன்று தான் டிஃபரன்ஸ் இந்த ரவுண்டில். இந்த கூர் முனையெல்லாம் நம்ம 5 மணிக்கு கோக்கணும். இப்போ பாருங்க, இப்போ 2 மணி ஒயரில் இருக்குது. இப்போ நம்ம 3 மணிக்கு கொத்தா போதும். ஒன்று, 2, 3. பாருங்க, இப்படி மாதிரி வரும். அப்படியே வளைய வரும். இப்போ இந்த சைடு 1, 2 2 மணியில் ஒயரை விட்டுட்டு 3 மணிக்கு கோக்கணும். 2 மணி ஒயரை விட்டுட்டு இந்த பாகத்தில் வரும்போதெல்லாம் 6 மணி பூ. இந்த கூர் முனையில் வரும்போது மட்டும் 5 மணி பூ. இந்த கூர் முனையெல்லாம் 5 மணியும், மிச்சம் இந்த இடத்துல வரும்போது 6 மணி பூ. இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். இந்த இது அப்படியே அந்த ரோவை முடிச்சுக்கலாம். இது ஃபுல்லாக போட்டு. அதில் கூட நம்ம வந்து நீங்கள் இது வரைக்கும் அப்படியே போடுங்க. நான் வந்து இதுலேருந்து ப்ளூ கலர் நான் எப்படி சொல்கிறேன், எந்த எந்த இதுலேருந்து ப்ளூ போடணும்னு சொல்கிறேன் கலரு. எந்த பஞ்சவர்ண கிளிக்கு ஆர்டினரி பச்சை கிளிக்குன்னா நம்ம அப்படியே ஒரே கலரே போட்டலாம். பஞ்சவர்ண கிளிக்கு நான் அந்த ஓரத்தில் ப்ளூ போட போகிறேன். அப்போ நான் சொல்கிறேன் எங்கே போடணுன்னு. இப்போது 3 மணிக்கு கோக்குறோம். 1, 2, 3. பாருங்க, இதில் இருக்கிற மாதிரியே நம்ம கோக்கணும். இந்த சைடில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நம்ம இப்போ கோக்க போகிறோம். இந்த பாதி ரவுண்டில் வரும்போது நம்ம ப்ளூ மணி கோக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு வந்துச்சு. இப்போ வந்து இங்கே இப்போ வந்து கூர்முனையில் வருது. கூர்முனையில் வந்தால் 3 மணி. 2 மணியில் விட்டு வந்தீங்கன்னா 5 மணி. கூர்முனையில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூர்முனையில் விட்டுட்டிங்கன்னா 5 மணி கோக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி லெவலில் ப்ளூ மணி கோக்கணும். அதுக்கு தான் இது வரைக்கும் நம்ம மஞ்சள் மணி கோத்தலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கடைசியில் ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி மட்டும் ப்ளூ லைன் கோக்கணும். கடைசி ஒரு லைன் மட்டும்
6 மணி ரவுண்டில் இந்த ப்ளூ மணி கோக்கணும். அதுக்கப்புறமெல்லாம் பேசிக் பீட்ஸில் மாதிரி கோக்கணும். இப்போ சொல்கிறேன், கோத்துட்டே வாங்க. இப்போது 1 மணி 2 மணியில் விட்டுட்டு 6 மணி பூ. இப்போ 6 மணி பூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது வரைக்கும் தான் போடணும். இந்த ஒரு ரவுண்டு வந்து நான் 3 மணி, இங்கே வந்து 4 மணி ரவுண்டு, இந்த அரை வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கடைசி ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம ப்ளூ ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறமே 4 மணி ரவுண்டு போடலாம். இந்த கடைசி ரவுண்டு வந்து ப்ளூ மணி. நீங்கள் என்ன கலர் போடுறீங்களோ போட்டுக்கலாம். இப்போ நான் 2 மணியில் விட்டுட்டு இந்த அரை வட்டத்தில் ப்ளூ கலர் போடுவேன். அப்போதான் அழகாக இருக்குன்றதுக்காக நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், பஞ்சவர்ண கிளிக்காக. இப்போது இந்த இடத்துல கூர்முனையில் வருது. கூர்முனையில் வந்துச்சுன்னா 3 மணி. 1 2 3. பாருங்க, க்ளோஸாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் போடணும். இந்த இது ஒவ்வொரு ரவுண்டு மட்டும் நம்ம போடுறோம். இன்னும் 2 மணியில் விட்டுட்டு 2 மணியில் விட்டுட்டு எப்போதும் போல் 3 மணி. இங்கிறது 6 மணி ரவுண்டு. 3 மணி. 1 2 3. இப்போ கடைசி இதுக்கு வந்துட்டோம். 1 2. இப்போ இந்த பாருங்க, இப்படி திருப்பிக்கலாம். இந்த கூர்மணியில் 2 மணி 3 மணி விட்டுருக்கோம், 5 மணி. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அழகாக ரவுண்டு வந்துடும். இந்த கடைசி ரவுண்டுக்கு மட்டும் ப்ளூ கலர் இருக்கும். ஏன்னா 1 2 3 4 இந்த 4 இருக்கு பாருங்க. 1 2 3 4 இந்த 4 இதுலேயும் 1 2 3 4 4 மணிப்பூ. 4 மணி 1 4, இங்கே 4 மணிப்பூ, 3 மணிப்பூ, 2 மணிப்பூ, 1 மணி, அப்படியே குறைச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு 4 மணிப்பூ போடுறோம். இந்த 4 மணிலையும் 4 மணிப்பூ. அடுத்தது 3 மணிப்பூ, அடுத்தது 2 மணிப்பூ, அடுத்தது 1 மணிப்பூ. 4 மணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 4 மணிப்பூ. இங்கேருந்து ஆரம்பிக்கும். இந்த ரவுண்டு இப்படி தான், ரவுண்டு இப்படி தான் போட்டுடணும். ஆனரி இது மாதிரி தான், ஈஸி தான். ரக்கா அப்போ தான் அழகாக வரும். இப்போது 3 மணி. 1 2 3. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த சைடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மேல் சைடு அதே அந்த வளைவாக அந்த ரக்கை இருக்குல்ல, இப்படி இப்படி வைக்க போகிறோம். பாருங்க, மேல் சைடு வந்து இப்படி வரும். 1 2 3 4 5 அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். இதுலேருந்து ஒன்று ஒன்று குறைச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு 4 3 2 1 அந்த மாதிரி குறைச்சிட்டு வரணும். இது பாருங்க, இது வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் இது வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4 மணி, ஃபஸ்ட்டு 4 மணி குறைச்சின்னு, அப்புறமா 3 மணி குறைச்சின்னு, அப்புறம் 2 மணி. ஆனால் மேல் சைடு ஒரே மாதிரி இருக்கணும். இந்த சைடு தான் இப்படி குறுக்கி வரணும். அதை நீங்கள் இந்த ரோவில் எந்த சைடுனா பார்த்துக்குங்க. இப்போ நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 2 மணி. ஃபஸ்ட்டு எடுத்தேன் பேசிக் பில்ல 2 3 மணி, அடுத்தது 2 மணி.
2 பாருங்க. இப்போ வந்து மணியில விட்டுட்டேன். இப்போ என்ன பண்றோம்? இதோ 2 மணி. இப்போ வந்து பாருங்க இது மாரி வரும். நம்ம கடைசியில வந்து இப்படி வரும்போது இப்படி திருப்பிக்கங்க. இப்படி திருப்பிக்கணும். பாருங்க. இப்போ வந்து இது மாரி வரும். இப்போ நம்ப இந்த சைடு வந்து அடுத்தது குறைச்சு இப்போ 3 மணிக்கு நம்ப குறைப்போம் இப்போ. இந்த சைடு வந்துச்சு பாருங்க. இந்த சைடு வந்துச்சு. இந்த மணியில மட்டும் தான் கோக்கணும். இந்த மணியில கோக்கக்கூடாது. இந்த மணியில ஒயர விட்டுட்டு, இந்த மணிய இப்படி ஒயர எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து இந்த மணியில எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாரி சுத்தி ஒயர் இப்படி எடுத்துட்டு வரணும். இந்த மணியில ஒரு மணி விட்டுட்டு தான் குறையணும். இது ஈக்குவலா ஆகணும். நான் இந்த மணியில விட்டுறேன். ஒரு மணிய விட்டுட்டு கோக்கணும். நான் இந்த மணிய விட்டுட்டு இந்த ஒயர நான் கொண்டு வரேன். இத அப்படியே சுத்தி எடுத்துட்டு வரேன். 1, 2, 3 இதுல வந்து 1 குறைச்சிட்டு, இதுல கோக்காம இதுல கோர்த்துருக்கேன். இங்க பாருங்க. இப்போ வந்து இது லைன் ஃபுல்லா இந்த சைடு வந்துட்டேன். இப்படி திருப்பிக்கங்க. இந்த லைன் ஃபுல்லா வரிசையா 3 தான் இருக்கணும். பாருங்க. இது வந்து ஒரே மாரி இருக்கணும். இது வந்து இந்த லான் லைனும் ஒரே மாரி இருக்கும். இது வந்து கிராஸா வரணும். இப்போ இப்படி இருக்கு பாருங்க. இப்போ 3 மணி. 1, 2, 3 3 ரவுண்டு, அடுத்து 2 ரவுண்டு, அப்புறமா 1 ரவுண்டு. இப்போ 2 ரவுண்டு கோக்கணும். இங்க குறைக்கணும். இந்த சைடு குறைக்கணும். இந்த சைடு ஒரே மாரி இருக்கணும். 3 மணிக்கு கோக்குறேன். பாருங்க 3 மணிக்கு கோக்குறேன். இப்போ இதில விட்டுட்டு இதில வந்து 2 மணி இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 2 மணி. ஒண்ணு, 2. பாருங்க. இப்போ கடைசியில வந்து இது கரெக்ட்டா இருக்கு பாருங்க. இது 1 மட்டும் கோக்கணும். இந்த இதில ஒயர் இங்க கொண்டு வந்துருங்க. இத சுத்தி இப்படி வந்துடலாம். இந்த ஒயர் சுத்தி இப்படி வந்துடணும். இந்த ஒரு ரவுண்ட் மட்டும் தான் கோக்கணும். கடைசி ரவுண்டு. இதில மணி விட்டு கோக்கணும். இதில கோக்கக்கூடாது. இதில கோக்கணும். ஒரே மாரி இருக்கு பாருங்க. பாருங்க. இப்போ இந்த இந்த வளைவுல வரக்கூடாது ஒயரு. இந்த நேர் இதில 2 ஒயர் வந்துருச்சு. எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ இந்த மணியில ஒரு பூ போடணும். 4 மணி பூ. அவ்வளோதான்.
பாருங்க முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இந்த மாரி வரும் அழகா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. நான் இந்த ரெக்க முடிச்சாச்சு. பஞ்சவர்ண கிளிக்கு ரெக்க 2 சைடும் முடிச்சுட்டேன் பாருங்க. இந்த மாரி தான் வரும். இந்த ஆஃப் சர்க்கிள்ல நம்ம கடைசி லைன் ஓரம் போடுறோம்ல, இந்த இந்த லைன் இந்த பாருங்க. இந்த லைனுக்கு பதில் இந்த ப்ளூ கலர் கோத்துருக்கேன். இப்ப 2 முடிச்சாச்சு. இந்த பாருங்க, இந்த கிளியும் எடுத்தாச்சு. இந்த கிளிக்கு நம்ம இப்படி வைக்கணும். மேல இந்த இது வரணும். இப்படி மடிச்சு, இந்த இத இப்படி மடிச்சு, இந்த ஓரத்துல இப்படி வரும். இந்த லைன் மட்டும் இப்படி மடிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த லைன் இப்படி மடிச்சு, இப்படி வரும் மேல. இப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி நம்ம கால் போட்டுலாம். கால் போட்டுனா இது ஈஸியா வரும். ஜாயின் பண்றது தான். இனிமே இதுல சைடு 2 சைடும் ஜாயின் பண்ற வேலை தான். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம கால் பாகம் போட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க, நம்ம இப்போது இந்த கால் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து எப்பவுமே 2 டபுள் ஒயராக எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், டபுள் ஒயர் எடுத்திருக்கேன். டபுள் ஒயர் இருக்குது, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் கால். அதுக்காக டபுள் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் 4 மணி விட்டுருக்கேன் டபுள் ஒயரில். இது பாருங்கள் இப்படி இருக்கும். இந்த மாதிரி 4 ஒயர் டபுள் ஒயரில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு மணியை தள்ளிட்டு 3 மணியில் ஒயரை திருப்பி விடணும். டபுள் ஒயரே ஒன்றா விடணும். கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்கள் மெதுவாக விடுங்க. 1 2 ஒயரையும் விடணும். விட்டாச்சு. ஒரு ஒயராக விடுங்க. ஒன்றும் இது இல்லை, 2 இப்போ விட்டுட்டேன். பாருங்க இப்படி வந்துடும். ஒரு மணியை வந்து விட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வரும். 4 ஒயர் வரணும். டபுள் ஒயரில் விட்டுருக்கேன், ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இந்த கார்னரில் கொஞ்சம் இது வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம 3 பண்ண போகிறோம்ல, அதனால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். டபுள் ஒயர் ஒரு மணியில் விட்டுட்டு, மொத்தம் 4 மணி கோக்கணும். ஒரு மணியில் விட்டுட்டு இப்போ எடுத்துகிட்டு இந்த ஒயர் பாருங்கள், டபுள் ஒயர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஒயர் இந்த இதுலேயே நீங்கள் கோருங்க. இந்த ஒயர்லேயே கோக்கணும். ஏன்னா 2 ஈஸியாக இருக்கும். இது பொழந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயர்லேயே கேட்கணும். இது மாதிரி இருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு 4 மணி கோருங்க. 4 ப்ரௌன் மணி கோக்கலாம். இதில் 1 2 3 கொடுத்துருக்கேன்ல, அது மாதிரி. இப்போது அடுத்த 4 ப்ரௌன் மணி, அடுத்த காலுக்கு விரல் மாதிரி இருக்கும், அது இடுக்கில் அது மாதிரி. விரல் இடுக்குது, அதனால் 1 2 3 4 கொத்தாச்சே. இப்போ வந்து இந்த மணியை பாருங்க, இந்த மணியை விட்டுட்டு 4 மணி கோத்துருக்கேன். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மணியை விட்டுட்டு இந்த 3 மணிக்குள்ளே ஒயர் இது மறுபடியும் விடணும். இந்த மணியை விட்டுட்டு இந்த டபுள் ஒயரை இந்த 3 மணிக்குள்ளே விடுறேன். ஒன்றா விடுங்க. 1 விட்டாச்சு, 2 விட்டாச்சு. இந்த மாதிரி விட்டுருங்க. அப்படியே விடும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி விடணும். இந்த மாதிரி வரணும். அப்புறமா அது இழுத்துக்கலாம். இப்படி
அப்படியே இது பண்ணி சரி பண்ணி அப்படியே கொண்டு வரணும். இப்படி 2 வந்துச்சு. இன்னும் ஒன்று மட்டும் கொண்டு இதே மாதிரி ஈஸி தான் அது. ஒயரை மட்டும் தான் விடுறது கொஞ்சம் கஷ்டம். அது கூட ஈஸியாக தான் விடலாம். 2 ஒயரை வந்து மெல்லிசாக விடுங்க. 1 2 3 4 4 வச்சுட்டேன்னா இப்போ வந்து இந்த பாருங்கள் 4 விட்டுட்டேன். இந்த ஒரு மணியை வந்து விட்டுட்டு இந்த 3 மணிக்குள்ளே அப்படியே மடக்கி இந்த ஒயரை விடணும். இந்த 2 ஒயரை இது உள்ளே விடணும். 2 ஒயரும் இதுக்கு 2ஆக இருக்குது பார்த்தீங்களா, 2ஆக உரம் விடணும். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த விரல் இடுக்கில் ஸ்ட்ராங். 1 2 விட்டுருக்கேன். ஒன்றா விடுங்க, ஒன்றும் இது கிடையாது. விட்டுட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இழுத்துக்கலாம். 2 விட்டுட்டேன். இப்போ 3ஆவது இந்த மணியில் விடுறேன். 3ஆவது இந்த மணியில் விடுறேன். 3ஆவது மணியில் விட்டுட்டேன். இப்போ வந்துச்சு பாருங்கள். அப்படியே இழுத்துக்க வேண்டியது தான். இது ஃபஸ்ட்டு ஒயரு. இழுத்துக்கோங்க. நல்லா 3 வந்துச்சு பாருங்கள். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். அப்படியே 3த்தையும் நல்லா இழுத்துக்குங்க. இழுத்து ஒரு முடி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு முடி போடுங்க. அவ்வளோதான். இது போட்டு ஸ்ட்ராங்காகிடும். இந்த மாதிரி கால் வரும். வந்துச்சு பாருங்கள். 3 அந்த விரல் இடுக்கு புறாக்கெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்போ வாங்க, இப்போ வந்து மணிக்குள்ளே நம்ம எப்படி வந்து அந்த கால் நிற்க வச்சு கோக்கலாம். இப்போ வந்து அடித்தா இப்போ வந்து ஈக்குவலாக வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து இந்த 2 மஞ்சள் மணி நிற்கிறதுக்கான இது கொஞ்சம் பெரிய மணியாக வச்சுருக்கேன். இது இப்போ 4 ஒயராக இருக்குது. 4 ஒயரையும் இந்த 2 மணிக்குள்ளே விடணும். ஃபஸ்ட்டு பெரிய மணிக்குள்ளே விட்டுடலாம், பெரிய ஒயரில். பாருங்கள், இப்படி விட்டுட்டு இப்படி விட்டுடணும். விட்டு அதான் இங்கே இந்த சைடு நம்ம 2ஆக கோத்துருக்கோம்ல, அது கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரை கட் பண்ணிவிட்டு 1 2 1 2 பாருங்கள், இப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு. இதை அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இதில் ஜாயின் பண்ணிட்டு இது பாருங்கள், இது அப்படியே நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த கிளியில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். கால் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிடலாம். இங்கே இருக்கு பாருங்கள், எங்கே ஜாயின் பண்ணோன்னா இந்த இடம் பாருங்கள். 1 2 3 1 2 3 1 2 3 3 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு ஒயரை விடுறேன்.
பச்சை மணியில் ஒயரை விடுறேன். பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஒயரை வந்து இதில் விடுறேன். 2 டபுள் ஒயராக தானே போட்டிருக்கேன், அதனால் டபுள் ஒயரு போட்டாக்க டபுள் ஒயரும் இதில் விடுறேன். போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் டபுள் ஒயரில் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், கால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போது இதை வந்து இதில் விடுங்க. வேணா இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் மணியை. ஒயரை இதில் அப்படியே விட்டுருங்க. போலன்னா 2 தனித்தனியாக கூட நாங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை நான் டபுளாக போட்டிருக்கேன் ஒயரு, ஏன்னா கால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. நீங்கள் இந்த மணியில் விடும் போது கட் பண்ணிவிடுங்க. ஒன்று மணியாக விடுங்க. இந்த வந்து இது பாருங்கள், இப்போ இந்த ஒயர் இதில் விட்டுருக்கோம். இந்த மணியில் இன்னொரு ஒயரை விடுறோம். இந்த ஒரு மணியில் இந்த ஒயரை விட்டுருக்கேன், இந்த சைடில் இந்த மணி விட்டுருக்கேன். விட்டுட்டு அப்படியே சுற்றி இந்த ஒயரில் முடி போட்டுற வேண்டியதுதான். இந்த மணிலெல்லாம் விட்டுட்டு முடி வெட்டுற வேண்டியதுதான், வேறு ஒன்றும் கிடையாது இதில். இதை பாருங்கள், வரலன்னா அது ஊக்கில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஒயரையும் இதுக்குள்ளே விடுறேன். ரெண்டு ஒயரையும் 2 மணிக்குள்ளே விட்டுருக்கேன். 2 சைடும் அந்த பாருங்கள், இப்படி தான் 2 சைடையும் 2 பைனில் விட்டுருக்கேன். விட்டு அப்படியே இழுத்து இந்த மணிக்குள்ளே, ப்ளூ மணிக்குள்ளே விட்டு எங்கேயாச்சும் முடி போட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு சைடு கால் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த காலுக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்படி வரும், இப்படி உட்காரும். பாருங்க, அழகாக உட்காரும். நம்ம முடி போட்டுடலாம். இதில் விட்டுட்டு, இந்த மணியில் விட்டுட்டு, ஒயரை விட்டுட்டு 2 இதில் நுழைச்சிட்டு இதில் வந்து அப்படியே இது பண்ணி முடி போட்ட வேண்டியதுதான். ஈஸி தான் அது. நம்ம டபுள் ஒயரில் பண்ணுறோம். அது ஒரே ஒரு இது தான். இப்போ எல்லா மணியும் நம்ம ஒரு ஒயரில் கோப்போம், இதுக்கு மட்டும் 2 ஒயரில் கொஞ்சம் கஷ்டம்தான் கோக்கிறதுக்கு. 2 ஒயரில் டபுள் ஒயரில் கோத்தா தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் கால். நம்ம அடுத்தது பண்ணலாம் வாங்க. இது இது இந்த மணிக்குள்ளே விட்டுட்டு முடி போட்டுருவேன். இந்த 3 மணிக்குள்ளே விட்டுட்டு, ப்ளூ கலரில் மணி விட்டுட்டு முடி போட்டுடலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், 2 காலம் முடிச்சாச்சு பஞ்சவர்ண கிளிக்கு. அவ்வளோதான். இது பாருங்கள், இப்படி உட்காந்துக்கும். ஆக்சுவலாக இந்த சப்போர்ட்டு தான் நம்ம உட்காருது. இது கால் வந்து எப்பவுமே கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கும். இப்படி பாருங்கள், இப்படி உட்காந்துக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரெக்க போடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இப்போ ஜாயின் பண்ணலாம். இது பாருங்கள், இந்த 6 மணி பச்சை மணி 1 2 3 4 5 6, இந்த கால் பாகத்துக்கிட்ட 6 மணி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம ரெக்கையை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த பச்சை மணிக்குள்ளே ஒரு ஒயரை விட்டுருங்க. 6 மணிக்குள்ளே இந்த இந்த மணி நல்லா பார்த்துக்குங்க. இந்த மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். 6 மணிக்குள்ளே 1 கால்லேருந்து 2வது மணிக்குள்ளே ஒயரை விட்டுட்டு ஒரு மஞ்சள் மணி இதில் கோக்குறேன். ரெக்கை மஞ்சள் மணிக்கிட்ட இருக்கிற தொட்டு நான் மஞ்சள் மணி கோக்குறேன். கோத்துட்டு பாருங்கள், இந்த ரெக்கைக்குள்ளே இப்படி வரும் வளைஞ்சு. இந்த ஒரு மணியை விட்டுட்டு 2வது மணி, இந்த ஒரு மணியை விட்டுட்டு 2வது மணியில் கோக்குறேன் ஒயரை. இந்த மாதிரி வரும்.
கீழே வச்சு பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டுமா இது மாதிரி இழுத்துங்க. இழுத்துட்டு இப்போ 1 மணி கோக்கணும். ஒரு மஞ்சள் மணி கோக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. சின்ன துண்டு ஒயர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 இதை ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்க. அந்த இதுவை வந்து இதில் ஜாயின் பண்ணும் பாருங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம் கீழே. அவ்வளோதான், கீழே இது மாதிரி ஜாயின் பண்ணோம். ஒரு ரெக்கையை இது மாதிரி ஜாயின் பண்ணிடுறோம். இது மாதிரி வரும். கீழே இது மாதிரி ஜாயின் பண்ணோம். இந்த நீங்கள் ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே எடுத்து வந்து இங்கே ஒரு ஜாயிண்ட்டு கொடுக்கலாம். இந்த இடத்துல ஜாயிண்ட் பண்ணலாம். இங்கே எங்கேன்னு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டோம். இந்த இடத்துல 2 மணி வச்சு பண்ணிட்டோம். இது மேலே பாருங்கள், இது அப்படியே இந்த ஒரு ரெக்கையை அப்படியே படிய வச்சு இந்த இது அப்படியே படிய வச்சு இந்த ஒயர் நம்ம கடைசியில் முடித்தோம்ல, அந்த ஒயரை வந்து 1 2 இந்த 2 பச்சை மணிக்குள்ளே விட்டு இந்த பச்சை மணிக்குள்ளே இந்த விட்டுட்டு அப்படியே முடி போட்ட வேண்டியதான். இந்த 2 பச்சை மணி இருக்குது பாருங்கள். மணிலாம் எதுவும் கேட்க வேணாம், கோக்க வேணாம். நான் விடுறேன் பாருங்கள். இது ஃபிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மணியெல்லாம் விட வேணாம். இந்த ஒயரை அப்படியே வந்து கடைசியில் போட்ட அந்த ஒயர் இருக்குது மிச்சம் இருந்து, இல்லாட்டி உங்கள்கிட்ட புது ஒயர் இருந்ததுன்னா நீங்கள் புது ஒயர்லேயும் கேட்கலாம். என்கிட்ட வந்து ப்ளூ மணி இந்த ரெக்கையை கோக்கும்போது ஒயர் இருந்துச்சு. இப்போது இந்த 1 2 3 3 மணிக்குள்ளே ஒயரை விட்டுட்டு முடி போட்டுடலாம். ஜாயின் பண்ணுறது தான் பாருங்கள். இதுக்குள்ளே விடுறேன். மணி எதுவும் கோக்கக்கூடாது, சும்மா ரெக்கையை மட்டும்தான் விடுறேன். பாருங்கள், 2 ஒயர் இருக்குது, அதில் ஒரு ஒயர் தான் கோக்குறேன். பாருங்கள், இது மாதிரி அப்படி இதை படியணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மஞ்சள் இது மட்டும் படியணும், இது படியக்கூடாது. இது அப்படியே மேலே பறக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மஞ்சள் மணி இடத்துல இந்த ஒரு ரோ மட்டும் தான் படியணும் அப்படியே. இது பாருங்கள், இது மாதிரி விட்டு 1 2 3 4 4 மணிக்குள்ளே ஒயரை விட்டுட்டு முடி போட்டலாம். உங்கள்கிட்ட துண்டு ஒயர் இருந்தால் கூட நீங்கள் வச்சு அது மாதிரி ஜாயின் பண்ணி சேர்த்துடலாம். மணியெல்லாம் எதுவும் கோக்க வேண்டாம். வெறும் ஒயரை மட்டும் 4 மணிலையும் விட்டுட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இது. கீழே மட்டும்தான் மணி கோக்கணும், இங்கே ஜாயின் பண்ண மணி கோக்கக்கூடாது. வெறும் ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு இது பாருங்கள், டைட்டாகுது பாருங்கள், அப்படி இழுக்க டைட்டாகுது பாருங்கள். இந்த ப்ளூ மணியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இருந்துச்சுன்னா ஒயரை கொடுத்துக்கலாம். என்கிட்ட ஒயர் இருந்துச்சு அப்படியே நான் இழுத்து கொடுத்துட்றேன். 1 2 3 4 இந்த 4 மணிக்குள்ளே ஒயரை விட்டுட்டு முடி போட்டுறேன். இப்போது இங்கே 1 மணி, அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே வரைக்கும் இங்கே கோத்துட்டோம். அடுத்தது இந்த இடத்துல, அப்புறம் இங்கே ஒரு இடம் வரும். டைட் பண்ணுறேன், முடியை விட்டுட்டு டைட் பண்ணிடலாம். இது ஒரு மணிக்குள்ளே விடுறேன். 4 மணிக்குள்ளே விட்டுட்டு முடி போட்டலாம். பாருங்கள், இந்த 4 மணிக்குள்ளே விட்டுட்டு நான் டைட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒயரை முடிச்சு போகிறோம். 1 2 3 2 மஞ்சள் மணி 2 பச்சை மணி உள்ளே விட்டுட்டு நம்ம டைட் பண்ணுறோம். அழகாக வருது பாருங்கள். இது ரெக்கை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேணும்னா இங்கே ஒரு மணி ஒயரை விட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதுவே டைட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். அழகாக வலை வந்திருக்கு பார்த்தீங்களா? இது ரெக்கை சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது நம்ம இதே மாதிரி இந்த 1 2 3 6 6 மணி இருக்குது பார்த்தீங்களா? 1 2 இந்த 2 மணியில் இந்த விடணும். இப்போ இந்த இதுக்கு 1 2 3 4 மணியை விட்டோம்ல, அது மாதிரி இந்த ஒயரை இந்த மஞ்சள் மணியில் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணணும். இந்த ஒயரை வந்து 2 மணியில் போய்ட்டு இந்த 2 பச்சை மணியில்
2 பச்சை மணியில் ஒயரை விட்டுட்டு முடி போட்டேன். இதே மாதிரி தான் இதுவும். இப்போ நான் ஒயரை வந்து மஞ்சள் மணியில் விடுறேன். 2 பச்சை மணியில் அங்கே இருக்க ஒயரை அதே மாதிரி விட்ட மாதிரி இங்கேயும் 2 பச்சை மணி விட்டு செக்யூர் பண்ணுங்க. அவ்வளோதான். அடியில் ஒரு மணி துண்டு ஒயரில் அது எப்படி கோக்கிறதுன்னு கீழே சொல்கிறேன். 2 பாருங்க. இப்போது இந்த 2 மணியில் இங்கே விட்ட மாதிரியே இங்கே இந்த 6 மணியில் விட்டு இந்த மணி இருக்கு பாருங்கள். இது ஒரு மணி கரெக்டாக 4 மணி தெரிஞ்சு பாருங்கள். 1 2 3 4 4 மணிக்குள்ளே இந்த ஒயரை இன்னொரு ஒயரை இந்த மணிக்குள்ளே விட்டுரு. அவ்வளோதான். பாருங்கள், 4 ஒயரில் விட்டேன். இப்போ முடி போட்டுடலாம். 4 மணியை விட்டாச்சு. முடி போட்டுட்டு போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இது முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெக்கைக்கு அதே மாதிரி இந்த இதுலேருந்து கால்லேருந்து 2வது பச்சை மணி இங்கே பாருங்கள். இதில் வந்து இந்த ரெக்கையில் 2வது மஞ்சள் மணி போட்டு ஒரு மஞ்சள் மணியும் இது பாருங்கள். கால்லேருந்து இங்கே ஒரு மணி விட்டுட்டு இந்த மணியில் கோக்குறோம். ஒரு மணி இந்த இடத்துல மாதிரியே தான். இந்த பாருங்கள், இந்த மணியில் விட்டுட்டு இதுக்கு கீழே காலுக்கு கீழே இந்த மணியில் இப்போ நான் கோக்குறேன். இப்போ இந்த மணியில் ஒயரை விட்டுருக்கேன். ஒரு ஏதோ துண்டு ஒயரில் எடுத்துக்கிட்டு மஞ்சள் மணி ஜாயிண்ட்டு பண்ணுறோம். இப்போ ஒரு மணியை கோத்துக்கிட்டேன். இந்த ஒயரில் இந்த மணியில் ஒயரை விடுறேன். வந்துச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போது ஒரு மணியை விட்டுட்டு செக்யூர் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு மஞ்சள் மணி விட்டுட்டு ஜாயிண்ட்டு பண்ணுறோம். அவ்வளோதான், ரெக்கையா பாருங்கள். அதே மாதிரி டைட் ஆயிடுச்சு. க்ளோஸாக காமிக்கிறேன். டைட் ஆயிடுச்சு. 1 2 3 4 இப்படி இருக்கும். இந்த இடத்துல இருக்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துல காலுக்கு கீழே ஒரு பச்சை மணி, இந்த காலுக்கு கீழே ஒரு பச்சை மணி இருக்கு. மஞ்சள் மணி பச்சை மணி இந்த பச்சை மணியில் கோத்துட்டு 2 மஞ்சள் மணியில் செக்யூர் பண்ணுறோம். அவ்வளோதான். முடி போட்டுடலாம். ஒயர் இந்த மணிக்குள்ளெல்லாம் விட்டுட்டு முடி போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே முடி போடாமல் இந்த ஒயரை வந்து இந்த மணிக்குள்ளே விட்டு நம்ம இந்த சைடு இந்த ஒயருக்குள்ளே விட்டுட்டு முடி போட்டுடலாம். முடிஞ்சிச்சு. அழகாக வந்துச்சு பாருங்கள் பஞ்சவர்ண கிளி. நான் முடி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வாலுக்கிட்ட நம்ம கொட்டு இங்கே 5 மணி கோத்துட்டு அதுக்கப்புறமா 3 மணி கோக்கணும். அப்போ தான் இந்த வளைவு வரும். கோத்துட்டு இந்த 5 மணி இங்கே இது மாதிரி வந்தால் தான் இந்த மாதிரி வளைவு வரும். நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் கிளி மாதிரியே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மேலே இடத்துலையே நம்ம ஒரு செக்யூர் பண்ணிடலாம். மேலே இடத்துலையும் ஒரு நம்ம இந்த இந்த இது பாருங்கள். இது ஏற்கனவே இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த மேலே இதுக்கு நேராக ஒரு மணி விட்டுட்டு ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான்
பாருங்கள், இப்போ ஒன்று விட்டேன். இப்போ ஒரு மணி விட்டுட்டு இன்னொரு எல்லோ மணி பண்ணுறோம். பாருங்கள், இன்னும் இடையில ஒன்று போட்டுட்டா நம்மளுக்கு அழகாயிடும். பாருங்கள், இதில் ஒரு மணி, இதில் ஒரு மணி விடுறேன். இல்லை துண்டு ஒயர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வந்துடுது. இப்போது ஒரு மணி கோத்துட்டா பாருங்கள். இந்த மாதிரி வரும். அப்படியே ரவுண்டு ஒயரை போட்டு இந்த 4 ஒயரில் இது பண்ணிவிட்டு நமக்கு இது பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 2 மணி தான் கோக்கணும். இதில் மணி விடக்கூடாது. அப்படியே முடி போட்டுற வேண்டியதான். மணிலாம் எதுவும் கோக்கக்கூடாது. முடி போட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு மணி இந்த ரெண்டு மட்டும் தான் போடணும். இங்கே மணி போகக்கூடாது. இங்கே இந்த இடத்துல மணி போகக்கூடாது. மூடாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். அப்படியே முடி போட்டுலாம். ஒயருக்குள்ளே விட்டுட்டு முடி போட்டுருங்க. பாதி நான் ஒயருக்குள்ளே விட்டுட்டு முடி போட்டுடலாம். இந்த மணிக்குள்ளே விட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான். போட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். ரக்கை வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே இது பண்ணி இது அழகாக வந்துடுது. இது முடி போட்டுக்கலாம். இழுத்து முடி போட்டுருங்க. நான் இதை முடி போட்டேன். இந்த ஒயரை எங்கேயாவது விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் விட்டுட்டு நான் முடி போட்டுடலாம். அப்போ தான் நான் ஈஸியாக இருக்கும். முடி தெரியாமல் இருக்கும். மேலே பாகத்தில் எங்கேயாச்சும் இந்த இதில் மணியில் விட்டுட்டு நான் முடி போட்டுடலாம். இல்லாட்டி அப்படியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பஞ்சவர்ண கிளி முடித்தாச்சு. இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் செமையாக வந்திருக்கு. பஞ்சவர்ண கிளி. இந்த மூக்கு நம்ம இப்படி வேணால் இப்படி பண்ணிக்கலாம், வேணால் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இது பாருங்க, இப்படி பண்ணிக்கலாம். இந்த முனை வந்து இப்படி வேணால் கூட எடுத்து விட்டுக்கலாம். அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது மாதிரியும் பண்ணிக்கலாம், இது மாதிரியும் பண்ணிக்கலாம், அது மாதிரிக்கும் பண்ணிக்கலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன்.